ஹாய், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு காம்போட் செய்யலாம். ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ராபெரி சீசனில் இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். இதோட 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆர்கானிக் சுகரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம வீட்லேயே செய்கிறதோட பெனிஃபிட் என்னென்னா, கமர்ஷியல் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டர் சுகர் ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த காம்போட் பொதுவாக டெசர்ட் வெரைட்டிஸுக்கு ஃபில்லிங்காக டாப்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க. நாம் இதை வீட்டில் ஒரு டெசர்ட்டாகவே செய்யலாம். ஜாம் செய்ய முடியாதவங்க ஒரு குவிக் எஃபர்ட்டாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதில் சர்க்கரை கரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து விடணும். பொதுவாக இந்த காம்போட்டை டெசர்ட்டோடு சேர்த்து சாப்பிட்றதால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் டெசர்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஹீட்டில் வச்சு கொதிக்க விடணும். நடுவில் 1-2 தடவை கிளறி விடுங்க. இப்போ என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஓரளவு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த மிக்சரில் ஊற்றணும். ஊற்றின உடனே நல்லா கிளறி விடுங்க. ஒரிஜினலாக கேக் ரெசிபியில் இந்த காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பல இடங்களில் விலையை குறைக்கிறதுக்காக ஃப்ரூட் க்ரஷ், கமர்ஷியல் ஃபில்லிங்ஸ்னு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சில இடங்களில் தான் இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் காம்போட் செஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டிலையே கேக் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி காம்போட் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். சீஸ் கேக்குக்கு இந்த டாப்பிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலாக ஒரு குவிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இதை 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம்.